எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த வாரம் போர் முடிவுக்கு வருமா? வந்தா நல்லா தான் இருக்கும். ஸோ, என்ன மாரி சிச்சுவேஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியாம தான் இருக்கு. இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடிங் பண்றதுக்கு ஒரு சில பங்குகள் நல்ல வாய்ப்ப தர்ற மாரி இருக்கு. ஸோ, அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன வாரம் ஸ்டாக் என்னாச்சுன்னு பார்க்கலாம். போன வாரம் நேஷனல் அலுமினியம், கோல் இண்டியா சூப்பரா மேல போயிருந்தது. முக்கியமா நேஷனல் அலுமினியம் 8% அதாவது 31 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரே வாரத்துல மேல போயிருந்தது. இதுல நீங்க பெனிஃபிட்டா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி கோல் இண்டியாவும் ஓரளவுக்கு நல்ல மொமெண்டம் இருந்தது. ஸோ இது 2மே அடுத்த வாரமும் தொடருமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் நெகட்டிவா மோசமா போயிருந்தது. பேங்க்ஸ் வழக்கம் போல கொஞ்ச நாளாவே மோசமா போயிட்டு இருந்தது. கர்நாடகா பேங்க், கேவிபி நல்ல ஒரு வால்யூம் இருந்ததால தான் நான் செலக்ட் பண்ணேன். ஆனா வந்து வீக்கெண்ட்ல அதாவது ஃப்ரைடேல ரொம்ப மோசமா நெகட்டிவா மாறிடுச்சு. மார்க்கெட் டைரக்ஷன் தொடர்ந்து ட்ரம்ப் கையில தான் இருக்கு. அவர் இத நியூஸ் எல்லாம் மேனிபுலேட் பண்ணி பலன் அடையறதாவும் நெறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னும் தெரியல. ஆனா அந்த மாரி தான் நமக்கும் தோணுது. ஸோ அடுத்த வாரமும் அதே மாரி சிச்சுவேஷன் தான். ஸோ பவர் பிளான்ட்ஸ் முக்கியமா இந்த டீலுக்குலாம் ஒத்துக்கல அப்படின்னா, ஈரானோட பவர் பிளான்ட்ஸ தாக்க போறதா சொல்லியிருக்காரு. அந்த மாரி நடந்ததுன்னா, நிச்சயமா மார்க்கெட் 20,000க்கு கீழயும் போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால லாங் டெர்ம் நீங்க யோசிச்சீங்கன்னா மட்டும் தான் அடுத்த வாரம் ட்ரேட் பண்றது நல்லது. அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது ரொம்பவே நல்லது இப்போதைய சிச்சுவேஷன்ல. பட் சப்போஸ் நான் வந்து லாங் டெர்ம்க்கு இப்போதைக்கு வாங்க போறேன், எஸ்ஐபி மோட்ல வாங்க போறேன்னா நல்ல வாய்ப்பு. ஸோ இஸ்ரேல், அமெரிக்கா சேர்ந்து ஈரானோட பவர் பிளான்ட்ட தாக்குமா? ஈரான் அத எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இப்ப இல்ல, இப்போதைக்கு கொடுமையான சிச்சுவேஷன்ல இருக்கு. அங்க அமைதி நிலவுமா? அப்படிங்கிற மாரி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அடுத்த வாரத்தோட மார்க்கெட் டைரக்ஷன் அமையப்போகுது. நம்ம ஸ்டாண்டர்ட் கொடி நான் அதிகமா சேஞ்ச் பண்ணல. ஆனா, என்னால 4 ஸ்டாக் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடிஞ்சது. ஒரு ஸ்டாக் அவுட்சைட் தி சிலபஸ் மாரி ஒண்ணு செலக்ட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு. அத பத்தி சொல்லப் போறேன். நெக்ஸ்ட்டு நம்ம 4 ஸ்டாக்க ரிவ்யூ பண்ணிட்டு 5வது ஸ்டாக்குக்கு போலாம். ரிசல்ட் செட் வெறும் 6 ஸ்டாக்ஸ் தான் கொடுத்தது. அதுல 2, 3 நெகட்டிவான பயஸ்ல இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அடுத்த வாரம் ட்ரேட் பண்ணணும். பட் மண்டே இதெல்லாம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. திரும்ப நம்ம இந்த கொடிய மண்டே ரன் பண்ணி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அதானி பவர். போன வாரம் முக்கியமா ஒரு 3 கோடிக்கும் மேல அதிகமான வால்யூமோட வெள்ளிக்கிழமை பிரேக் அவுட் ஆச்சு. ஆர்எஸ்ஐ நல்ல ஒரு ரேஞ்சில இருக்கு 65. ஸோ பெக் ரேஷியோ ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் அடுத்த வாரமும் நல்லா பூம் ஆகி ஒரு 165லேருந்து 170 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இதெல்லாம் வந்து பவர் சிச்சுவேஷன், ஈரான் வார் சிச்சுவேஷனும் டை ஆயிருக்கு. அதாவது இது வந்து ஒரு கான்ட்ரா பெட் மாதிரி. ஸோ கான்ட்ரா பெட்ஸ் வந்து தொடர்ந்து ஒர்க் அவுட் ஆகும்போது இத 52 வீக் ஹை, ஆல் டைம் ஹை டச் பண்றதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல ஒரு நல்ல நியூஸ், அதாவது போர் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நல்ல நியூஸ் வந்ததுன்னா, நிச்சயமா இது சராமரியா கீழ வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனம் தேவை. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸும் நல்லா மேலே ஏறிட்டு வருது. அதில் முக்கியமா ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ் போன வாரம் சரியான வால்யூம்ல மேலே போச்சு. அதாவது எப்போதும் 5 லட்சம் இருக்கிறது 9 லட்சத்துக்கும் மேலே அதிகமாக மேலே போச்சு. இப்போவும் இதோட பெக் ரேஷியோ, இதோட growth மொமெண்டம் காமிக்குது. ஆர்எஸ்ஐ வெறும் 52 ரேஞ்சில் தான் இருக்கு. அதனால அடுத்த வாரமும் இதோட மொமெண்டம் கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கடந்த 6 மாசத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ள மிக அதிக அளவுல பலன் அடைஞ்சு, மேல போன வளர்ச்சி அடைஞ்ச ஒரு ஸ்டாக் எதுன்னு கேட்டீங்கன்னா, GE வெர்னோவா. ஸோ இப்பவும் இதோட மொமெண்டம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. போன வாரம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வால்யூம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. முக்கியமா வெள்ளிக்கிழமை. ஸோ இங்கேருந்து இது இன்னும் மேல போச்சுன்னா, இதோட 52 வீக் ஹை, ஆல் டைம் ஹை கூடிய சீக்கிரம் டச் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அவசியம் ரேடார்ல வைங்க. ஸோ போன வாரம் 8% 5 நாள்ல சடசடன்னு மேலே போன ஒரு பங்கு நேஷனல் அலுமினியம். ஸோ இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் எப்படி வந்து இதை ஸ்விங் ட்ரேட் பண்ணுறேன்னா, ஒரு 380, 370 வரும்போது நான் வாங்குவேன். 400 வரும்போது வித்துருவேன். ஸோ இதுதான் நான் வந்து தொடர்ந்து ஒரு 2, 3 மாசமா பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு வொலட்டிலிட்டி இருந்துட்டே இருக்கு. சமயத்துல இது ஏமாத்தவும் கூடும். அதாவது கோல்டு, சில்வர் ரேட்லாம் ரொம்ப கம்மியாகும்போது அலுமினியம் பிரைஸும் கம்மியாகும். மெட்டல்ஸ் எல்லாமே கீழ விழும். அந்த மாரி ஆனதுன்னா, நம்ம அத வந்து லாங் டெர்முக்கு வச்சுக்க முடிஞ்சா வாங்கணும். இல்லன்னா, இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து நல்ல ஸ்டாக்கா இருந்தாலும், லாங் டெர்முக்கு நெறைய சேலஞ்சஸ் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ சப்போஸ் இந்த வாரோட எண்ட் நமக்கு அடுத்த வாரம் தெரிஞ்சதுன்னா,
இது வந்து நிறைய கீழே வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. அவுட் சைட் த query நான் ஒரு ஸ்டாக் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது லேட்டன்ட் வியூ அனலிட்டிக்ஸ். போன வாரம் வெறும் 10 லட்சம் 11 லட்சம் மேக்ஸிமம் மந்த்லி வால்யூம் 50 லட்சம் இருக்கக்கூடிய இந்த பங்கோட வால்யூம் ஒரே நாளில் 6 கோடியே 72 லட்சத்தையும் தாண்டி நல்லா ட்ரேட் ஆனது. அதே மாதிரி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 20% அப்பர் சர்க்கிட்டை டச் பண்ணுச்சு. ஸோ என்ன அப்படி விசேஷம்? இதோட ஃபண்டமெண்டல்ஸ் இப்பவும் சூப்பராக இருக்குது. இது ஏன் வந்து சடனாக மேலே போச்சுங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இது தொடர்ந்து அது மொமெண்டம் கண்டினியூ ஆகுதா அப்படின்னு அடுத்த வாரம் பார்க்கணும். லாங் டேர்ம் வியூ இருந்தால் இது வந்து ஒரு நல்ல வாட்ச் லிஸ்ட் அடிஷன் அப்படின்னு சொல்லுவேன். லேட்டன்ட் வியூ அனலிட்டிக்ஸ் மேலே போகிறதுக்கு ஒரே காரணம் இவங்களோட ப்ரைமரி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், அதாவது $3 மில்லியன் வரைக்கும் ஹெல்த்தியான் ஏஐ இங்க் அப்படிங்கிற கம்பெனி, யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஏஐ ட்ரிவன் ஹெல்த் கேர் சர்வீஸில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இயர் ஆன் இயர், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸ்லேயும் உங்கள் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துகிட்ருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19% சூப்பராக ரெவென்யூ ப்ராஃபிட் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ரெண்டும் காரணமாக இருக்கிறதால இந்த ஸ்டாக் சடனாக வந்து சர்ஜாச்சு. ஸோ இந்த ஏஐ பேஸ் சர்ஜெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்கிறது இல்லை. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தோணுது. அதனால தான் இதை வந்து நம்ம லிஸ்ட்டு அடுத்த வாரத்துக்கு ஆட் பண்ணோம். மார்க்கெட் ரொம்ப அதிக வாலட்டிலிட்டியில் அதிகமாக அடுத்த வாரம் இருக்க போகுது. ஸோ ஈரான் போரோட முடிவு மட்டும்தான் மார்க்கெட்டோட டைரெக்ஷனை ஃபுல்லாக மாற்றி அமைக்கும். ஸோ அடுத்த வாரம் நீங்கள் எந்த ஸ்டாக் ரொம்ப மேலே வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆதரவுக்கு நன்றி.